அன்பர்களே வணக்கம். தனிமையின் காதலன் நான் உங்கள் அன்பு நண்பன் செந்தில். இன்றைய தலைப்பு வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இங்கு யாரும் நல்லவர்கள் இல்லை. ஒவ்வொருவருக்கும் இரண்டு முகம். ஒருவரின் தேவை என்றால் தேவை முடியும் வரை அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு செல்வதும், தேவை இல்லை என்றால் அவன் கிடக்கான் என்று இரட்டை மனம் உடையவர்கள் இங்குதான் அதிகம். ஒருவரின் மதிப்பு என்பது அவர்களின் நட்பண்புகள் மற்றும் நற்குணங்களை பார்த்து வருவதில்லை. உண்மையான மதிப்பு என்பது பணத்தின் மூலம்தானே தவிர குணத்தின் மூலமோ திறமையின் மூலமோ வருவதில்லை. ஒரு உறவை நாம் எந்த அளவிற்கு அதிகமாக நேசிக்கிறோமோ அதைவிட அதிகமாக அதே உறவினால் காயப்படுத்தப்படுகிறோம். அளவிற்கு அதிகமாக. உங்களின் சந்தோஷத்தில் பங்கு கொள்ளும் நபர்கள் கூட உங்களின் கவலைகளில் கண்டு கொள்ளாமல் தனித்து விடுவதும் ஏனோ. உங்களின் வெளித்தோற்றம், நடை, உடை, பாவனைகளை பார்த்து மதிக்கப்படுமே தவிர உங்களின் நல்ல குணங்கள் மற்றும் நல்ல திறமைகள் என்றும் மதிக்கப்படுவதில்லை. ஒருவரின் திறமையை புகழ்ந்து பேச வழங்கப்படும் உரிமைகள் கூட அவரின் குறைகளை சுட்டி காட்டினால் விட்டு விலகி செல்வதும் ஏனோ. நாம் தனிமையில் இருக்கும் பொழுது இசையை கேட்டு ரசிக்கிறோம். ஆனால் நாம் சோகத்தில் இருக்கும் போதுதான் தெரிகிறது அது வெறும் வரிகள் இல்லை, உண்மையான அனுபவம் வாய்ந்த பொன்மொழிகள் என்று. நாம் என்னதான் ஒருவரிடம் அளவிற்கு அதிகமாக அன்பு காட்டினாலும் மீண்டும் அதே அன்பு அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. மீது எதிர்பார்த்தால் இறுதியில் அது ஏமாற்றத்தில் தான் முடிகிறது. நான் கவலையாக உள்ளேன், எனக்கென யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று சொல்லக்கூட ஒரு நபர்களும் இல்லை என்பதுதான் இங்கே மறுக்க முடியாத உண்மை. அன்புடன் உங்கள் அன்பு நண்பன் செந்தில்.